வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. நேற்று மாலையோட ஓய்ந்திருக்கிறது. அப்போ ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான், அப்படித்தானே இருக்குது. எங்க பார்த்தாலும் இந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம், அந்த டூ வீலர்ல மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு போறது, கொடி கட்டிட்டு போறது, இப்படி கடந்த ஒரு மாசமா நம்ம எங்க பார்த்தாலும் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ அந்த பிரச்சார அலை நேற்றோட முடிஞ்சிருக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள், அந்த கட்சிகள்ல போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே கடந்த ஒரு மாசமாட்டு அவர்களுடைய உழைப்பை கொட்டி பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. நம்ம அப்படிதான் பார்க்கணும். பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. அந்த பரீட்சைக்கு யாரு நல்ல பரீட்சை எழுதியிருக்கிறா, கரெக்டா எழுதியிருக்கிறா அப்படின்னு பார்த்து எடுத்து மார்க் போட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதாவது நீங்க இருக்கிறீங்க. அப்ப நாளைக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நாள், ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய நாள். அப்போ இந்த ஒரு மாத காலமாட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கைகள் யார் வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும், ஒரு பிடி கிடைச்சிருக்கும். அப்போ சரி, இவர் வந்தா நல்லா இருக்கும், போன தடவை சரியில்லை, இந்த தடவை மாத்தும் அப்படின்னு ஒரு பிடி கிடைச்சிருக்கும். அப்போ இந்த மார்க் போட வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, சரிதானா? அப்ப நாளைக்கு போயிட்டு நீங்க மனசுல வச்சுட்டு யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க. மனசுல வச்சுட்டு நல்ல மார்க்கை போடுங்க. யார் நல்ல பரீட்சை எழுதியிருக்கிறா அந்த பேப்பரை பாருங்க. பார்த்துட்டு இந்த ஆளு இப்ப எல்லாம் முட்டை அடிச்சு விடுங்க, இவர் யாரு, கரெக்ட், பரவாயில்ல அப்படின்னு போட்டு விடுங்க. இது யாருப்பா, நமக்கு சோறு தரக்கூடிய ஆள்ல, நமக்கு எந்த காலத்திலயும் மனுஷன் வாழணும்னா சோறு தான் முக்கியம். அப்ப சோறு யாரு தருவா, அவங்களுக்கு நம்ம ஓட்டை போட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபுல் மார்க் போட்டு விடுங்க. இதுதான் நம்மளுடைய வேலை. அப்போ இந்த தேர்தலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியே கடந்த தேர்தல்களை விட இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாட்டும் விசேஷமாட்டும் பார்க்கப்படுது. ஏன்னா பயங்கர போட்டி, இந்த தேர்தல் பயங்கரமான போட்டி வந்திருக்குது. அப்போ மற்ற தேர்தல்களே இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் ஏன் சிறப்பா பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த பொங்கல் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்கல்ல, படையெடுத்து ஊருக்கு போவாங்கல்ல நம்ம மக்கள், அது மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்து படையெடுத்து போறாங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு. இது எப்பவுமே நடைபெறாத ஒரு சிறப்பான விசேஷமான நாளா தான் நம்ம பார்க்கப்படுது. அது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்தும் ஒரு நாளைக்கு 8000 10,000 பேருன்ட்டு வெளிநாடுல இருந்து படையெடுத்து வராங்க ஓட்டு போடணும் அப்படின்ட்டு. அதனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எனக்கு தெரிஞ்சு 85% 90க்கு மேல 92% வரைக்கும் வாக்கு பதிவு நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படையெடுத்து வாரவங்க அதிகமாட்டு ஊருக்கு போறாங்களா, வாக்கு செலுத்தணுன்ற ஆர்வமாட்டு ஊருக்கு போறாங்க இல்லையா, இவங்க யாருக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். நம்ம இந்த தேர்தல்ல இதுவரைக்கும் ஒரு மாசம் நடந்த அந்த பிரச்சாரத்துல எந்த கட்சி தலைவர்கள் அதிகமா நல்லா மக்களை நேசிச்சு களத்துல நின்றுருக்கா அப்படின்னு நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா எந்த கட்சி தலைவர்களுமே கிடையாது. வாக்குக்கான கட்சி தலைவர்களா தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. மக்களுக்கான கட்சி தலைவரா இருந்த ஒரே கட்சி தலைவர் இங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை தான் சொல்லணும். ஏன்னா அந்த டேட்டா அப்படிதான் சொல்லுது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தல் களத்துல எப்படி சிறப்பா பணியாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, போன மாசம் 23ஆம் தேதியில இருந்து நேற்று, அதாவது இந்த மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் நடந்த அந்த டேட்டா தரவு, சீமான் அவர்கள் பயணித்த தூரம் 9676 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறாரு, சரியா? அதுக்கு பிறகு 178 இடங்கள்ல கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார். பொதுக்கூட்டம், இந்த பிரச்சார கூட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி 178 கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் அவர் பேசிய நேரம் கணக்கெடுத்து பார்க்கும்போது 10,680 நிமிஷம் பேசியிருக்கிறார். இது கின்னஸ் ரெக்கார்டு கொண்டு போனா கண்டிப்பா கின்னஸ் ரெக்கார்டு கிடைக்கும். எந்த கட்சி தலைவரும் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சி தலைவரும் இது மாதிரி பேசல. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரு மக்களுக்காக நின்றுருக்கா. அந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல களத்துல மக்களுக்காக யார் நின்றுருக்கா, அவர்களுக்காக வாக்குகளை பெறுவதற்கும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் யாரு களத்துல நின்றுருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வெற்றி நாம் தமிழர் கட்சியோட வெற்றி, நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி இல்லை, நமக்கான வெற்றி, தமிழர்களுக்கான வெற்றி. திராவிடமா தமிழர்களா
இந்த ரெண்டுக்கு தான் இங்க போட்டியே. அதனால நம்ம பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு நடந்து இல்லையா, தமிழர்களுக்கான எழுச்சி மாநாடு. அது வந்து சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாளைக்கு நம்ம செலுத்தக்கூடிய வாக்கு தான் ஒரு மாறுதலை கொண்டு வரணும். புரட்சி தான் எப்பவுமே ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். புரட்சி தான் வந்து எப்பவுமே ஒரு சரித்திரத்தை படைக்கும். அதனால வந்து மாற்றுவோம். இது வந்து நமக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நழுவ நாளைக்கு காலையில எந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு சிந்திச்சு தெளிவான ஒரு முடிவு எடுத்து நம்ம வாக்கு செலுத்துவோம். மே 4 வரக்கூடிய அந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்து நமக்கானதாட்டு இருக்கணும். வரலாறு படைக்கணும், சரித்திரம் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போயிட்டு நாளைக்கு வாக்கு செலுத்துங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.